அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம முன்னாடி இந்த சேனல்ல நெறைய ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ பண்ணிட்டுருந்தோம். பட் சில ரீசன்ஸ்னால என்னால 2 இயர்ஸா நியூஸ் அனாலிசிஸ் பண்ண முடியல. பட் இனிமே மறுபடியும் கன்டின்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே டெய்லியும் வீடியோஸ் போட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒருவேள ஒரு நாள் அந்த வீடியோ முடியல அப்டின்னா, அடுத்த நாள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்துரும். ஓகேங்களா? சேர்த்து அன்னைக்குதும் முன்னாடி இல்ல முடிஞ்ச அளவுக்கு காலையில வரலனாலும் அ ஈவினிங் வந்துரும். ஈவினிங் வரலன்னா கண்டிப்பா நைட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டைம் பார்த்து, பார்த்து உங்களுக்கு அன்னைக்கான வீடியோஸ அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்டின்னா, இன்னைக்கான இந்த ஹிந்து சண்டே நியூஸ் அனாலிசிஸ பார்க்கலாம். இன்னைக்கு 21ஆம் தேதியோட நியூஸ் அனாலிசிஸ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சில ஆர்டிகல்ஸ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கல் இருக்கு. அது என்ன அப்டின்னா, ட்ரம்ப் கவர்ன்மென்ட் ஹைக்ஸ் H1B விசா ஃபீஸ் டூ $1,00,000 அப்படின்ற நியூஸ் அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இது எத பத்தி பேசுது அப்டின்னா, H1B விசா ஓகேங்களா? ஸோ H1B விசா அது மட்டும் இல்லாம அதோட பிரைஸ் அதாவது அதோட ஃபீஸ் $1,00,000 ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்டின்னா, 2000லேருந்து 5000 தான் முன்னாடி அதோட ஃபீஸா இருந்துச்சு. ஓகேங்களா? 2000லேருந்து $5,000 வரைக்கும் தான். இப்போ $90,00,000 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எதனால அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிக்கல் ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாருங்க, அதாவது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா, இருக்கிற நியூஸ் எல்லாமே இத பத்தி தான் இருக்கு. ஸோ உங்களோட பேஜ் நம்பர் 9 அதாவது நியூஸ் எடிஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ பத்தி தான் இருக்கு. ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, H1B விசானா என்ன அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணலாம். ஸோ H1B விசா. ஸோ H1B விசானா என்னன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இத கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாருங்க, அதாவது நமக்கு இந்திய நாடு இருக்கு. ஓகேங்களா? நம்ம வேர்ல்ட் மேப் எடுத்தோம் அப்படின்னா இந்தியா இருக்கு. இந்த இடத்துல USA இருக்கு. அமெரிக்கா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கருந்து யுஎஸ்ஏக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில இம்மைக்ரண்ட், நான் இம்மைக்ரண்ட் அப்படின்ட்டு 2 இருக்கு. ஸோ இம்மைக்ரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கேயே போயிட்டு பெர்மனன்ட்டா யுஎஸ்ஏல தங்குறதுக்கு பேரு இம்மைக்ரண்ட் விசா. நான் இம்மைக்ரண்ட் அப்படின்னா, ஒரு டெம்பரரி பர்ப்பஸ்க்காக போறது. ஓகேங்களா? தற்காலிகமா போறதுக்கு பேரு நான் இம்மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக போலாம்? ஏதாவது வேலை இருக்கலாம். ஒர்க் ரிலேட்டடா போலாம். ஓகேங்களா? இல்ல டூரிசம் போலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா அப்படின்னா, சில ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம போவோம். ஓகேங்களா? ஸோ டெம்பரரியா போறதுக்குனால தான் அத நான் இம்மிகிரண்ட். ஸோ இந்த H1B விசாவும் என்ன அப்படின்னா, நான் இம்மிகிரண்ட் விசா அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த H1B விசா வெறும் இந்தியாவுக்கு மட்டும் தான் குடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற நெறைய கண்ட்ரீஸ்க்கு இந்த H1B விசா யார் குடுக்குறா? USA. ஓகேங்களா? அமெரிக்கா இந்த H1B விசாவ நெறைய கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த H1B விசா குடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பாருங்க யுஎஸ்ஏலன்னு இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் அதாவது என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து அந்த இடத்துல தங்கி ஒரு நாடா உருவாயிருக்கு. ஸோ இதோட ஹிஸ்ட்ரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, அதாவது யுஎஸ்ஏவ பொறுத்தவரைக்கும் அங்க டேலண்ட் நம்ம இந்தியால அதிகமான டேலண்ட் இருக்கு. ஆனா இங்க வாய்ப்புகள் கம்மி. ஸோ வாய்ப்புகள் கம்மி இருக்கிறதுனால நெறைய பேர் யுஎஸ்ஏல போய் ஒர்க் பண்றாங்க. யுஎஸ்ஏவும் என்ன பண்ணுது, அந்த வொர்க் ஃபோர்ஸ் அந்த டேலண்ட்ட இன்கிரீஸ் பண்ணணும். நெறைய டேலண்டட் இண்டிவிஜுவல்ஸ நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, இந்த H1B விசாவ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ சில இத அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு H1B விசானா என்ன அப்டிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ அதில ரொம்ப முக்கியமானது நான் இம்மைக்ரண்ட் விசா. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக எதுக்கு யூஸ் ஆகுது அப்டின்னா, யுஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ ஃபாரின் வொர்க்கர்ஸ் ஓகேங்களா? ஸோ யுஎஸ்ஏலேருந்து வெளியில இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவும் ஃபாரின் தான். ஸோ ஃபாரின் வொர்க்கர்ஸ ஹையர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எதுல? சயன்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ப நாட்டிலேருந்து நெறைய டேலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ்ஏல போய் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கூகுளோட சிஇஓ உங்களுக்கு தெரியும். சுந்தர் பிச்சை. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய டேலண்ட் நம்ம இந்தியா நாட்டிலேருந்து போயிருக்காங்க. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1990ல. இது எதுக்காக அப்படின்னா, அந்த நாட்டோட ஒர்க் ஃபோர்ஸ டேலண்டடா மாத்துறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இது டெம்பரரி என்ட்ரி மட்டும் தான்.
ஓகேங்களா? அது டூரிசமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், படிப்புக்கா இருக்கலாம், இல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ H1B விசா வந்து எவ்வளோ எவ்வளோ வருஷத்துக்கு குடுப்பாங்க அப்படின்னா, 6 வருஷத்துக்கு மேக்ஸிமம் குடுப்பாங்க. ஓகேங்களா? 6 வருஷத்துக்கு குடுப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விசா ஹோல்டர் வந்து அதாவது யுஎஸ்ஏ விட்டு வெளிய வந்துரணும். 12 மாசமாச்சும் யுஎஸ்ஏலேருந்து வெளிய போயிட்டு, அதுக்கப்புறம் தான் ரீஅப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ ஒருத்தங்க வந்து யுஎஸ்ஏல இருக்காங்க அப்படின்னா, ஸோ யுஎஸ்ஏல இருக்காங்க. 6 வருஷம் வரைக்கும் அந்த விசால ஒர்க் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க யுஎஸ்ஏல ஸ்டே பண்ண முடியாது. மறுபடியும் சப்போஸ் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அது 12 மாசம் கேப்புக்கு அப்புறம் தான் மறுபடியும் ரீஅப்ளை பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதுக்கடுத்து வேணா அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிரீன் கார்ட வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து டீட்டெயில்ஸா இங்க குடுத்துருக்கேன். அடுத்து என்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 65,000 ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, H1B விசா 65,000 ஒவ்வொரு வருஷத்துக்கும் இவ்வளோ விசாஸ் குடுத்துட்ருக்காங்க யுஎஸ். ஓகேங்களா? ஸோ அதில வந்து ஒரு 20,000 பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி படிச்சவங்களுக்கு, யுஎஸ் யூனிவர்சிட்டில அதாவது என்ன அப்படின்னா, நெறைய மாஸ்டர் டிகிரி நெறைய யூனிவர்சிட்டில பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விசா வந்து எக்ஸ்டெண்டடா ஒரு 20,000 விசா குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம சில எக்ஸம்ப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த H1B விசா வந்து இந்த ஃபீஸ் வந்து இந்தியாவ ரொம்ப பாதிக்குது அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் பாருங்க 70% குடுக்கக்கூடிய இந்த H1B விசால எல்லா பெட்டிஷன்ஸும் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 100%ல வந்து 70% வந்து H1B விசாவ வாங்கிட்டு ஒர்க்குக்கு போறாங்க. அங்க வந்து டூரிசம் போறாங்க. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சைனா வந்து 2ண்டு. ஏன் அப்டின்னா நம்ம நாட்ல வந்து பாப்புலேஷன் அதிகம். இங்க வந்து வாய்ப்புகள் இல்லாதனால யுஎஸ்ஏக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, இதே மாரி நெறைய விசா கேட்டகரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாரி யுஎஸ் வந்து நெறைய விசா கேட்டகரி ஓ, H2A, H2B, B2B அப்டின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஓ எதுக்கு குடுப்பாங்க அப்டின்னா, ஃபாரின் நேஷனல் வித் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், எஜுகேஷன், பிசினஸ் இது. ஸோ நார்மலா வந்து இந்த இதில இருக்கிறவங்களுக்கு H1B விசாவும் கிடைக்கும். ஆனா, ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில இந்த ஓ விசா குடுப்பாங்க. அக்ரிகல்ச்சர் ஒர்க்கருக்கு H2A குடுக்குறாங்க. டெம்பரரி ஒர்க்கருக்கு H2B. என்ன அப்படின்னா சர்வீசஸ் ஆர் லேபர் அண்ட் டெம்பரரி ஆர் சீசனல் நேச்சர். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த லேபர் பார்க்குறது, அந்த இடத்துல போயிட்டு வந்து ஏதாவது அ வேற சின்ன சின்ன வேலைய பார்க்குறவங்கள வந்து இந்த விசாவ குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விசாஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இதனால நம்ம இப்போ எதனால வந்து இந்த 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 ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சில நாளா நடக்கக்கூடிய நியூஸ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். யுஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்தியா மேல நெறைய விஷயம் வந்து ஆப்போசிட்டா போயிட்டுருக்கு. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, 50% டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. நம்மளோட எக்ஸ்போர்ட் மேல 50% வந்து வரி விதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் மேல. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ரஷ்யாலேருந்து ஆயில வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நெறைய எஸ்கலேஷன் பாருங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பிரச்சனையாச்சு. இந்தியா வந்து பயங்கரமா வந்து அத என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம மிலிட்டரி ஃபோர்ஸ யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ கடைசில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யுஎஸ்ஏ தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சுச்சு. ஆனா, இந்தியா வந்து மறுபடியும் அத தாண்டியும் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸ் வந்து இந்தியா மேல நெறைய ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு 50% டாரிஃப். ஸோ அடுத்த ஸ்டெப்பா பார்த்தீங்க அப்படின்னா, H1B விசாவ இந்த அளவுக்கு ஃபீஸ உயர்த்தியிருக்காங்க. ஸோ உயர்த்துறதுனால நெறைய இப்போ வந்து இங்க இந்தியாலருந்து போகக்கூடிய இம்மைக்ரண்ட்ஸ் வந்து இங்கருந்து போகக்கூடிய மக்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பேக்ட்ட பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த H1B விசானால நம்ம பாருங்க, அதாவது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுலருந்து வேற நாட்டுக்கு ஒருத்தங்க போய் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, அதோட இன்கமும் நம்ம ஜிடிபில ஆட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அத தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, நம்மளோட நாட்டோட நேஷனல் இன்கம்ல வந்து இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவங்க குடுக்கக்கூடிய ரெமிட்டன்ஸ், சேலரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் வந்து பாதிக்கப்பட போகுது. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகளுக்கு இருக்கிறதுனால இத வந்து
டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது காங்கிரஸ் வந்து எப்படி அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோடி வந்து வீக் பிஎம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அரசியல் ரிலேட்டடெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. பட் இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து இது இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, இதுல ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1,00,000 ஃபீஸே வந்து 1,00,000 போட்டிருக்காங்க. ஆனா 60% இந்தியன்ஸ் வந்து இந்த $1,00,000 கம்மியா தான் அங்க சம்பளமே வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இத விட கம்மியா தான் சம்பளம் வாங்குறாங்க. விசா ஃபீஸே இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ்லாம் டிமோட்டிவேட் ஆகி போகாம போயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாஸ்காமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஆக்ஷன்ஸ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய யுஎஸ்ல வந்து ஸ்டாஃப்ஸ அனுப்பி, அங்க பண்ண வேண்டிய நெறைய விஷயங்கள வந்து அ அதாவது என்ன அப்படின்னா, உடனடியா பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய யுஎஸ்க்கும் வந்து பிரச்சனை ஆகும். ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ்க்கு, அங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்ற ஆட்களுக்கு அதுவும் பிரச்சனையாகும். அங்க இருக்கிற கம்பெனிஸோட ஆல்மோஸ்ட் இந்தியன் கம்பெனிஸோட இன்கம் எல்லாமே வந்து கம்மியாகும். ஐடி கம்பெனி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த H1B விசா வந்து அடிக்கடி நியூஸ்ல வருது. பட் இதுவரைக்கும் யுபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல பெருசா கொஸ்டின் கேட்டது கிடையாது. பட் மெயின்ஸ்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் வந்து எத பத்தி சொல்லுது அப்படின்னா, துர்கா பூஜா. ஓகேங்களா? ஸோ துர்கா பூஜாவ பத்தி சொல்லியிருக்கு. ஸோ இந்த துர்கா பூஜாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இந்த துர்கா பூஜா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாரி ஒரு படத்துல வந்து இந்த நியூஸ பத்தி குடுத்துருக்காங்க. அடுத்து மம்தா பானர்ஜி செட் டூ இனாகரேட் 3000 பூஜா பண்டால்ஸ் அக்ராஸ் பெங்கால். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த துர்கா பூஜா வந்து வெஸ்ட் பெங்கால்ல அதிகமா அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து அவங்களோட கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான வழிபாடு. ஓகேங்களா? முக்கியமான ஃபெஸ்டிவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாரி நெறைய பண்டல்ஸ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு மமதா பானர்ஜி வந்து அவங்க போய் இனாகரேட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த துர்கா பூஜானா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10 நாள் ஹிந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, இவங்க அதாவது என்ன அப்படின்னா, இந்த படம் உங்களுக்கு புரியும். துர்கா வந்து மஹிஷாசுரா ஓகேங்களா? மஹிஷாசுராவ வந்து அதாவது ரொம்ப அந்த ஒரு இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மஹிஷாசுரன வந்து அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அத வந்து செலிப்ரேட் பண்ற விதமா இந்த துர்கா பூஜாவ கொண்டாடுறாங்க. வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. ரொம்ப ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அடுத்து பாருங்க, இது எதுக்காக அப்படின்னா, டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி ஆர் சக்தி. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து என்ன அப்படின்னா, ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ருத்ர தாண்டவம் அப்படின்னுலாம் நெறைய சொல்லுவாங்க. அதுவும் அத வெளிப்படுத்துற விதமா இந்த பூஜை நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்ப நடக்கும் அப்டின்னா, செப்டம்பர் இல்லன்னா அக்டோபர். இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலோட வந்து கோயின்சைட் ஆகும். ஓகேங்களா? சவுத்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, தசரான்னு கொண்டாடுவோம். அந்த இடத்துல துர்கா பூஜா ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்டின்னா, யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல 14 14 இதே மாரி 14 ஃபெஸ்டிவல் அதாவது புத்திஸ்ட் சாண்டிங் இந்த மாரி நெறைய இருக்கு. 14 இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ். இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்னா, நம்ம வந்து பார்க்க தான் முடியும். அத வந்து தொட முடியாது. ஓகேங்களா? ஸோ அத தான் வந்து உணர தான் முடியும். அந்த கலைகள வந்து உணர தான் முடியும். அத தான் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எதுக்காக இந்த வந்து யுனெஸ்கோல போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 14 அது என்ன 14 அப்படிங்கிறத வந்து இது லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா புரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, கும்பமேளா கூட ஒண்ணு இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த யுனெஸ்கோ ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் த இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல வந்து 2021ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது வருஷம் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாரி ஆட் பண்ணிட்டே வருவாங்க. அதுல 2021ல துர்கா பூஜாவையும் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நம்ம இந்தியால வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பூஜாவா இருக்கு. ஸோ இது பாருங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பெங்காலி
கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபெஸ்டிவல். அவங்களோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி. இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி துர்கா பூஜா வந்து பெங்காலிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய பெண்டால்ஸ போடுவாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ வந்து விநாயகர் சிலைலாம் பார்ப்பீங்க. அதே மாரி அந்த துர்கா பூஜால இருக்கக்கூடிய அந்த பண்டால்ஸ்ல வந்து அந்த மகிஷாசூரன அழிக்கிறத வந்து பூஜையா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க படிச்சீங்கன்னா கிளியரா புரியும். ஸோ அடுத்து பாருங்க. இது என்ன அப்டின்னா, பப்ளிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ஆர்ட். ஓகேங்களா? அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிக்காவே நடக்குது அப்டின்றது புரிஞ்சிருக்கணும். எதுக்காக அப்டின்னா, இத பத்தி நமக்கு ஏன் இத பத்தி இவ்ளோ படிக்கணும் அப்டிங்கிறன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேங்களா? அதுல இந்த யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் வந்து பிரிலிம்ஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக யுனெஸ்கோ வந்து இந்த மாரி புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, ஒவ்வொரு நாடு இருக்கு அப்டின்னா, நமதுக்கு அடையாளமே பார்த்தீங்க அப்டின்னா, அங்க பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேங்களா? அங்க அங்க வந்து நம்ம அது கல்ச்சர புரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட கலாச்சாரத்த புரொடெக்ட் பண்ணணும். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து எப்படி தமிழ்நாடோட கல்ச்சரல புரொடெக்ட் பண்ணுதோ, அதே மாரி இந்த துர்கா பூஜா வந்து பெங்காலி கம்யூனிட்டியோட பெங்காலி கம்யூனிட்டியோட கல்ச்சர வந்து புரொடெக்ட் பண்ணும். அது ஒரு அடையாளம். ஓகேங்களா? ஸோ அத வந்து கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணியா ஏன் வந்து புரொடெக்ட் பண்ண வேண்டியிருக்கு? இப்போ நம்ம வளர்ந்துட்டு வர்றது எப்படி அப்படின்னா, மாடர்ன் கல்ச்சர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மாடர்னைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாரி மக்களோட மக்களோட தேவைகளும் வந்து அதே மாரி மாறிட்டுருக்கு. இப்ப எல்லாமே டெக்னாலஜியா போயிட்டுருக்கு. அதனால என்ன ஆயிட்டுருக்கு அப்டின்னா, நம்ப கலாச்சாரத்துல இருக்கிற நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் இப்போ முன்னாடி தீபாவளி கொண்டாடுறதுக்கும், இப்போ தீபாவளி கொண்டாடுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க நீங்க அத கவனிக்கலாம். ஸோ அத அத வந்து புரொடெக்ட் பண்ணா மட்டும் தான், இத வந்து நம்ப அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக முடியும் அப்டிங்கிறதுக்காக இந்த யுனெஸ்கோ வந்து பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இந்தியா நாட்டிலயும் வந்து நெறைய விஷயம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறதையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது துர்கா பூஜாவ பொறுத்தவரைக்கும், ஸோ இதில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிடேஜ்ல ஒண்ணு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பெங்காலி கம்யூனிட்டியோட அடையாளம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். மோகன்லால் டூ ரிசீவ் தாதா சாஹேப் பால்கே அவார்ட் அப்படின்ட்டு ஒரு நியூஸ குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த அவார்ட்ஸ பத்தியும் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம்ல நெறைய படிப்போம். பிரிலிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு குடுப்பாங்க? மோகன்லால் அப்படிங்கிறவரு உங்களுக்கு தெரியும். கேரளால ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அதாவது ஆக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படி இருக்கு இருக்கு அப்படின்னா, இது எதுக்காக குடுக்குறாங்க? ஸோ இதுல முதல்ல தாதா சாஹேப் பால்கே அப்படிங்கிறவர் தான் வந்து இவரு. ஸோ இவரு எதுக்காக இவர இவர கௌரவிச்சு குடுக்குறாங்க அப்படின்னா, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ராஜா ஹரிஷ்சந்திரா அப்படின்னு படம் வந்துச்சு. ஓகேங்களா? இந்தியால வந்து ஃபர்ஸ்ட்டு படம் வந்து ராஜா ஹரிஷ்சந்திரா. இவர் தான் டைரக்டராவும் இருந்தாரு, ஸ்க்ரீன் ரைட்டராவும் இருந்தாரு, புரொடியூசராவும் இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இவர வந்து நம்மளோட இந்தியன் சினிமாவோட தந்தை அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அவரோட அவார்ட வந்து நம்ம மோகன்லாலுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெருமையான அவார்டு. இதே மாரி நம்ம தமிழ்நாட்டிலயும் நெறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க, நம்ப என்ன அப்படின்னா, கண்ட்ரிஸ் ஹையஸ்ட் ஃபிலிம் ஹானர் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 1969 1969ல கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா, இந்தியன் சினிமாவ வளர்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம மோகன்லால் வந்து இந்தியா சினிமால ஒரு உச்சத்துக்கு கொண்டு போறதுக்கு இவரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரு குடுத்துருக்காங்க அப்படின்னா, தேவிகா ராணி அப்படின்ட்டு. ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ இவங்க தான் வந்து முதல்ல ஹீரோயினா ஆக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, இதுல என்னலாம் குடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு என்ன அப்படின்னா, ஸ்வர்ண கமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 10,00,000 ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சில்க் ரோலு, ஒரு ஷால போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இத இவ்வளோ தெரிஞ்சா போதும். நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, தாதா சாஹேப் பல்கே அவார்டு வந்து எப்போ எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்றத கேட்பாங்க. மைட் பி ஃபர்ஸ்ட்டு யாருக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இவர பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோ வந்து கிளியரா புரிஞ்சிருக்கணும். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ அடுத்து பாருங்க, கவர்னர் டேக்ஸ் ஸ்டாக் டே ஆஃப்டர் ஆம்புஷ் ஆன் அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இந்த நியூஸ பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இதுல அசாம் ரைஃபிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க முக்கியம் ஆகுது அப்படின்னா, நமக்கு இன்டர்னல் செக்யூரிட்டில முக்கியமாகுது. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டில இந்த அசாம் ரைஃபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து மிலிட்டரி பார்த்துருக்கோம்.
ஓகேங்களா? மிலிட்ரி பார்த்துருக்கோம். ஆனா நெறைய பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா இங்க ஆல்மோஸ்ட் என்ன அப்டின்னா பார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்டர புரொடெக்ட் பண்றதுக்குன்னே சில ஃபோர்ஸஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல அசாம் ரைஃபிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானவங்க. ஸோ இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, 1835 பிரிட்டிஷ் காலத்திலேயே கொண்டு வந்தாங்க. எதுக்காக? அவங்களோட டீ எஸ்டேட்ட வந்து புரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களோட டீ எஸ்டேட்ட வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்டின்னா, நேம் சேஞ்ச் ஆயி இப்ப அசாம் ரைஃபிள்ஸ் 1917ல அசாம் ரைஃபிள்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து வேர்ல்டு வார்லயும் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் வந்து இருந்தாங்க. சினோ இண்டியன் வார், சைனா கூட வார் ஏற்பட்டப்பயும் இவங்க வந்து போராடியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, டுவல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு அசாம் ரைஃபிள்ல. அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஆப்பரேஷனல் கண்ட்ரோல் வந்து இந்தியன் ஆர்மி. அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் குடுக்குறது, இவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, இவங்கள வந்து கேடர அலோகேட் பண்றது. இது எல்லாம் பண்றது யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஆனா ஆப்பரேஷனல் கண்ட்ரோல் வந்து இந்தியன் ஆர்மி பண்ணிட்டு இருக்கு. இந்தியன் ஆர்மி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு. அதனால தான் இத டுவல் கண்ட்ரோல். ஒண்ணு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பண்ணுது. இன்னொன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் இது டுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியும் லா அண்ட் ஆர்டரையும் மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேங்களா? இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுல நிறைய பார்த்துருக்கோம். நக்சலிசம் ஏற்பட்டிருக்கு. நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து டெரரிஸ்ட் உருவாயிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உருவாயிருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு. அதில் அசாம் ரைஃபிளும் ஒன்று. ஓகேங்களா? இது எங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இண்டோ மயன்மார் பார்டர் இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 7 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா மயன்மார். ஓகேங்களா? நான் மேப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. ஸோ பார்க்காதவங்க என்னோட பார்ட் 1 ஜியாகிரஃபி பார்ட் 1 வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா போஸ்டிங் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பண்ணுறது வந்து ஆர்மி பண்ணுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறது, அதாவது ரெக்ரூட் பண்ணுறதுனா ஆட்களை வந்து எடுக்கிறது வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ அதனால தான் இது மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும், டுவல் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுது. எந்த பார்டரை? இண்டோ மயன்மார் பார்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுருக்கணும். அடுத்து அசாம் ரைஃபிள்ஸில் வந்து டுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு வாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போயிடலாம். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஐ பற்றி ஒரு நியூஸ் இருக்குது எக்கனாமிக் செக்ஷனில். பட் என்ன அப்படின்னா இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த நியூஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் என்ன அப்படின்னா யூபிஐ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூபிஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா இதில் வந்து முன்னாடி இந்த கடன் வாங்கியிருந்தாங்க, அதை வந்து ரீபே பண்ணிட்டாங்க, அதை வந்து அடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸை கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூபிஐ பற்றி பார்க்கலாம். ஸோ யூபிஐ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எங்கே அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்2ல வந்து ஜிஎஸ்3ல எக்கனாமிலையும் அதே மாதிரி ஜிஎஸ்3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஸோ யூபிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது இந்த யூபிஐ அப்படிங்கிறத விட நம்ம என்ன ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன்பே, கூகுள் பே இப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம ஒரு ஏ பேங்க் இருக்குது, பி பேங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பேங்க்குக்கு போகணும். ஓகேங்களா? அங்கே அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? நிறைய நம்பரெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நம்பரை போடுறோம், நம்பரை போட்டுட்டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஃபோன்பே எடுத்து ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணோடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுது.
ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மாறியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இந்த யுபிஐ என்ன இது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அது என்ன யூனிஃபைடு? யூனிஃபைடுன்னா நெறைய விஷயம் சேர்ந்தது தான் யூனிஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் யூனிஃபைடு அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 4 அக்கவுண்ட் இருக்கு. 4 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? சில ரீசனுக்காக 4 அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. ஒரு பேங்க்லேருந்தே உங்களுக்கு ஒரு வேளை என்ன அப்படின்னா, பணத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து முன்னாடி மெத்தட் அப்படின்னா, ஒவ்வொரு பேங்க்குக்கும் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ அதாவது அந்த அந்த நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப டைம் கன்சியூமிங். நெறைய டைம் எடுக்கும். ஆனா, இந்த யுபிஐ எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு கூகுள் பே ஆப்ல வந்து நீங்க அந்த 4 அக்கவுண்ட்லயும் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த அக்கவுண்ட்லேருந்து வேணா கூட நீங்க அமௌண்ட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த யுபிஐல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஜஸ்ட் ஒரு யுபிஐ பின்ன வச்சுக்கிட்டு, நீங்க எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும், அத்தனை அக்கவுண்ட்லேருந்தும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புரியுதுன்னு நெனைக்கிறேன். எதுக்காக யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ இந்த யுபிஐய கொண்டு வந்தது வந்து அதாவது என்ன அப்படின்னா, நேஷனல் என்பிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த யுபிஐ வந்து ரியல் டைம் மொபைல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டைம் அப்படின்னா உடனுக்குடனே. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க நம்பர போட்டு அத வந்து அமௌண்ட்ட சென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பின் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, அமௌண்ட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பாருங்க உடனே போயிடும். ஓகேங்களா? எங்க இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க வந்து தமிழ்நாடுல இருக்கீங்க. டெல்லியில ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கும் உடனடியா போகுது. அதனால தான் இது ரியல் டைம் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து முன்னாடியெல்லாம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டின்லாம் இருக்கும். 24 ஹவர்ஸ்ல போகும். இல்ல வந்து 2 நாள் கழிச்சு போகும். இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் இந்த யுபிஐ வந்து ரொம்ப ஈஸியா வந்து சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆ மல்டிபிள் பேங்க் அக்கவுண்ட்ஸ். அதனால தான் இத யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு ஆப் மூலியமா எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். ஸோ பியர் டு பியர் மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஸோ ஒருத்தங்க அதாவது ஏ ஏ பெர்சன் வந்து பி பெர்சனுக்கு உடனடியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இதுதான் பியர் டு பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் டு மர்ச்சன்ட் அப்படின்னா, நீங்க கடைக்கு போறீங்க, ஸ்கேன் பண்றீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இத தான் பியர் டு மர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எக்கனாமில படிப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா 2 விஷயம். புஷ்ஷு, புல்லு. ஓகேங்களா? ஸோ சென்ட் பண்றவங்கது வந்து புஷ்ஷு. புல் அப்படின்னா ரிசீவ் பண்றவங்க. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, இந்த படத்த வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணா உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பெர்சன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போறீங்க. போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ உங்க மொபைல் ஃபோன்பேவோ, கூகுள் பே மூலியமா ஸ்கேன் பண்றீங்க. ஸோ உங்களோடத வந்து இந்த இடத்துல என்ன தெரியணும் அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பேலாம் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிஎஸ்பி. ஓகேங்களா? பேமெண்ட் சர்வீஸ் புரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே என்ன வேணா இருக்கட்டும். அது ஃபோன் சர்வீஸ் புரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஃபோன் சர்வீஸ் புரொவைடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க. யாருக்கு அனுப்புறீங்க? ஸோ நீங்க வந்து கூகுளுக்கு அனுப்புறீங்க. ஸோ கூகுள் பேக்கு அனுப்புறீங்க. கூகுள் பே எங்க அனுப்புது? என்பிசிஐ யுபிஐ நெட்வொர்க்குக்கு அனுப்புது. ஓகேங்களா? ஸோ என்பிசிஐ யுபிஐ நெட்வொர்க்குக்கு அனுப்புது. அந்த என்பிசிஐ யுபிஐ நெட்வொர்க் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட பேங்க் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலருந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். ஓகேங்களா? உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கா? இந்த மாரிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு டெபிட் ரெக்வெஸ்ட்ட குடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்தா மட்டும் தான் அந்த டெபிட் ரெக்வெஸ்ட் வந்து அது வந்து அதாவது என்ன அப்படின்னா, அதாவது டெபிட் ரெக்வெஸ்ட் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து பணம் அனுப்ப போறீங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்ல அப்படின்னா ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு காட்டும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்க ஸ்கேன் பண்றீங்க. ஸ்கேன் பண்ணி உடனே வந்து என்பிசிஐ நெட்வொர்க்குக்கு உங்களோட பிஎஸ்பி உங்களோட பிஎஸ்பிய வந்து ரெக்வெஸ்ட் அனுப்புது. ரெக்வெஸ்ட் அனுப்பி பேங்க்ல செக் பண்றாங்க. பேங்க்ல செக் பண்றப்போ அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, மறுபடியும் அது வந்து உங்களுக்கே வந்துரும். ஓகேங்களா? இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்ட்டு. ஒருவேளை அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, டெபிட் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்க அக்கவுண்ட்லேருந்து அமௌண்ட் வெளிய போறதுக்கு பெர்மிஷன் குடுக்கும். ஸோ இந்த என்பிசிஐ நெட்வொர்க் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அதாவது ரிசீவர் இருக்காங்க இல்லையா? ஓகேங்களா? அவங்க வந்து
கூகுள் பே வச்சுருக்காங்க. ஸோ அதாவது வாங்குறவங்க வந்து கூகுள் பே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பி இவங்களோட ஐடி கரெக்டா அப்படின்ட்டு செக் பண்ணோம். ஸோ இந்த ஐடி வந்து கரெக்ட் அப்படின்னு ஒரு அத்தரைசேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்து வந்து ரிசீவர் பேங்க்குக்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஓகேங்களா? ஸோ இவங்களோட பேங்க்குக்கு அதாவது அமௌண்ட்டை வந்து அனுப்புறதுக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் அமௌண்ட் அனுப்புறீங்க. ஸோ இது எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி 5 நிமிஷத்தில் நடக்குது. ஆனால் நடுவில் எவ்வளோ ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட பேமெண்ட் அதாவது என்ன அப்படின்னா பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் கூகுள் பேலேருந்து முதல்ல ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. எங்கே அனுப்புவாங்க? என்பிசிஐ யூபிஐ நெட்வொர்க்குக்கு. என்பிசிஐ யூபிஐ நெட்வொர்க் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். செக் பண்ணி அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரிக்வெஸ்ட் அதாவது என்ன அப்படின்னா டெபிட் அவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கும். ஓகேங்களா? பர்மிஷன் கொடுத்து இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வெளியே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த என்பிசிஐ நெட்வொர்க் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ அடுத்த பர்சனுக்கு வந்து அனுப்பணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் அனுப்பும். எதுக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பும் அப்படின்னா இப்போ இவங்க போட்டிருக்கிற நம்பரோ இல்லை வந்து விபிஏ வந்து அதை வெர்ச்சுவல் பெர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த இவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அவங்களோட கூகுள் பேலேருந்து அந்த பெர்மிஷன் கிடைக்கும். கிடைச்ச உடனே அடுத்து அவங்க பேங்க்லேருந்து என்ன ஆகும்? அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பேங்க்குக்கு பர்மிஷன் போய் அதுக்கப்புறம் தான் கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கும் மெசேஜ் போகும், உங்களுக்கும் மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரியாதவங்க கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது யூடியூப்ஸில் எப்படி எப்படி அப்படிங்கிறது அதை வந்து வீடியோஸாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். நானும் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை புரியல அப்படின்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த நியூஸ் ஸோ அதாவது என்ன அப்படிங்கிறத இதை சில எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது என்ன அப்படின்னா ஐஎம்பிஎஸ் முன்னாடி இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு பேங்க்லேயே இருந்துச்சு. உடனுக்குடனே வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல யூபிஐ வந்து ஐஎம்பிஎஸ்ஸையும் எடுக்குது. ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இப்போ ஆதார் நம்பர் வச்சும் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதை தான் ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது இது எதை வச்சு பண்ணுது அப்படின்னா மொபைல் நம்பர், மொபைல் மணி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா விபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ச்சுவல் பேமெண்ட் அதாவது வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஆப்பில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுறீங்க. ஆனால் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பேங்க் வந்து உங்களோட விபிஏ அட்ரஸை மட்டும்தான் அது வச்சுருக்கும். ஓகேங்களா? உங்களோட எல்லா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனும் அதுக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நிறைய ஆப் வந்து மிஸ்யூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட விபிஐ அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரோட யூபிஐ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விபிஐ அட்ரஸ் இருக்கும். அந்த விபிஐ அட்ரஸ் மூலியமாக தான் இந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா கேஷ் வித்ட்ரால், டெபாசிட், பேலன்ஸ் என்கொயரி. ஸோ இப்போ வந்து ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பிமேப். இது வந்து கவர்மெண்ட்டே வந்து நம்ம கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கிறது வந்து பிமேப் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த யூபிஐ பற்றி ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸோ அடுத்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ணலாம். சவுதி பாகிஸ்தான் பேக்ட் அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் இருக்குது. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சவுதி பாகிஸ்தான் பேக்ட் அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா அதோட கேபிட்டல் என்ன? ரியாத். ஓகேங்களா? ஸோ இதில் சில விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் ஜாகிரஃபி தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இது கிளியராக புரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஜாகிரஃபி எடுத்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் இங்கே சவுதி அரேபியா இருக்குங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் அதே சவுதி அரேபியா அப்படிங்கிறது அரப் கண்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஜாகிரஃபி மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், சவுதி அரேபியா இங்கே இருக்குது. ஓகேங்களா? யெமன் இங்கே இருக்குது. ஒமன் இங்கே இருக்குது. நம்ம இந்தியா மேப் எடுத்தோம் அப்படின்னா இந்தியா இந்த இடத்துல வரும். பாகிஸ்தான் இங்கே வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் வரும். ஓகேவா? ஸோ சவுதி அரேபியாவோட கேபிட்டல் வந்து ரியாத் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்னோட மேப்பிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மேலே அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம சில பொலிட்டிக்கலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இஸ்ரேல் இருக்கு இல்லையா? இஸ்ரேல். இந்த இடத்துல இஸ்ரேலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் பாலஸ்தீனியன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாலஸ்தீனியன்ஸ் வந்து குறிப்பிட்ட இடத்த தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த பாலஸ்தீனியன் வந்து அரப் மக்கள். இந்த இஸ்ரேல்ல மீதி இருக்கிற மக்கள் வந்து ஜூவிஷ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் கூட ஒரு பேக்டை வந்து சைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனுக்கு இந்த ஜியாகிரஃபி முக்கியம். ஸோ சவுதி அரேபியாவும் பார்த்தீங்க அப்படின்னா அரபு மக்கள் அதிகமாக இருக்கிறவங்க. ஓகேங்களா? முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முஸ்லீம் கம்யூனிட்டி தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல்லேருந்து நிறைய வந்து சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை போயிட்டே இருக்கு. அதே மாதிரி ஈரானுக்கும் சவுதிக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. யெமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அடுத்து பாருங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சவுதி அரேபியா வந்து ஏன் பாகிஸ்தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை, அதாவது அந்த டிஃபென்ஸ் பேக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, பாகிஸ்தானும் ஒரு முஸ்லீம் நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அரப் நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ சாரி, அது முஸ்லீம் நாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நிறைய மக்கள் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட கம்யூனிட்டியோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அவங்களோட கம்யூனிட்டியோட ஆல்மோஸ்ட் பாருங்கள், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனிய நாடோட பிரச்சனையை வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய இடத்த வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ முஸ்லீம் நாடு எல்லாமே வந்து பாலஸ்தீனியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து ஸோ இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காசா அப்படிங்கிற இடம் இருக்கு. ஓகேங்களா? எங்க இஸ்ரேலில் காசா அப்படிங்கிறது, இங்கே சில பாலஸ்தீனிய மக்கள் வந்து பாலஸ்தீனிய ரெஃப்யூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அகதிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ரீசன் நம்ம சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் கூட போய் இந்த டிஃபென்ஸ் பேக்டை சைன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து யுஎஸ்ஏ இருக்கு இல்லையா? ஸோ யுஎஸ்ஏ வந்து முன்னாடி இந்த சவுதி அரேபியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவில் இந்த சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சவுதி அரேபியாவுக்கு வந்து வேற நாடுகளோட உதவி தேவைப்படுது. ஏன் பாகிஸ்தான் கிட்ட போகிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட நல்ல மிலிட்ரி வந்து நல்லா இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு ரீசனாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இப்போ இப்போ ஒரு பேக்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேக்ட். ஸோ இந்த பேக்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை இப்போ பாகிஸ்தானை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை சவுதி அரேபியாவும் அட்டாக் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மாற்றான் படத்தில் வந்து 2 பேரும் ஒட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? மாற்றான் படத்தில். இது எதுக்காக அப்படின்னா, ஒருத்தங்களை அட்டாக் பண்ணாலும் இன்னொருத்தங்களுக்கு வலிக்கும். அந்த மாதிரி தான் இது. இந்த டிஃபென்ஸ் பேக்ட் வந்து அதை தான் சொல்லுது. ஒரு நாடு மேலே நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா, அது இன்னொரு நாடை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தான் பேக்ட். ஓகேங்களா? ஸோ இதோட இன்டர்நேஷ்னல் பேக்ரவுண்டை வந்து இன்னும் நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சுக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியாவில் பயங்கரமாக பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக காசா, இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, காசாவை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அங்கே வந்து நிறைய போர் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த யுஎஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டே இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ ரீசெண்டாக வந்து இது இது அது உடனே அதை வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கத்தார் நாடை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி ஒரு பேக்ட் சைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தூண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் சொன்ன மாதிரி யுஎஸோட சப்போர்ட் வந்து கம்மியாகிறதுனால அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு என்ன அட்வான்டேஜ் இதனால்? இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானில் வந்து
நெறைய எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வர்த்தக ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பேக்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, சவுதி அரேபியாலருந்து சப்போர்ட் குடுக்கும். அவங்க நெறைய ஃபண்ட்ஸ வந்து குடுப்பாங்க. சவுதி அரேபியா இந்த அரபு கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, பயங்கர வந்து எண்ணெய் வளம் அதிகமா இருக்கு. அவங்களோட எக்கனாமி பயங்கரமா இருக்கு. நம்ம நாட்டுலருந்தே நெறைய பேர் என்ன பண்றாங்க, சவுதி அரேபியாவுக்கு வந்து வேலைக்கு போறாங்க. அங்கேயே போய் தங்குறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு இந்த மாரி எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து பாகிஸ்தானுக்கு. சில இடத்துல வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, நியூக்ளியர் ஆங்கிளோட ஒரு பாயிண்ட்டா கூட இருக்கலாம் அப்டிங்கிறத சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, இந்த பாகிஸ்தான்ல வந்து நியூக்ளியர் பாம் வந்து நெறைய இந்த மாரி நியூக்ளியர் பாம் தயாரிக்கிறாங்க அப்டிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுதோ அப்டிங்கிற ஒரு ஆங்கிள்லயும் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த மாரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வந்து நம்ம என்ன முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம இந்தியாவ எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்டிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது டிப்ளமேட்டிக் செட்பேக் அப்டின்னு சொல்றாங்க. சவுதி அரேபியா கூட இந்தியாவுக்கு நல்ல ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ சவுதி அரேபியா போயி பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மாரி பேக்ட் சைன் பண்றது, இந்தியாவுக்கு வந்து என்ன அப்டின்னா, அந்த ரிலேஷன் நல்லா இருக்கிறத வந்து ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்டின்றது சொல்றாங்க. அடுத்து வந்து சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்தியாவையும் வந்து நாங்க அந்த சப்போர்ட்ட வந்து என்னைக்கும் கம்மி பண்ண மாட்டோம் அப்டிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் பாகிஸ்தான் கூட இந்த மாரி ஒரு டிஃபென்ஸ் பேக்ட்ட சைன் பண்றது வந்து நம்ம இந்தியாவுக்கு பாதிப்ப ஏற்படுத்தும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆயிட்டிருக்கு அப்டின்னா, இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீன் இருக்கு அப்டின்றப்போ, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதுனால பாலஸ்தீன்ல அரப் மக்கள் இருக்காங்க. ஸோ அரபு நாடெல்லாம் வந்து என்ன பண்ணும்? இந்தியா வந்து ஆப்போசிட்டா பார்க்க ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னா, இந்தியாவுக்கு வந்து இம்பேக்ட்ட பண்ணும் அப்டிங்கிறது இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள கம்ப்ளீட்டா படிங்க. உங்களுக்கு கிளியரா புரியும். இதோட பேக்கிரவுண்ட் பார்த்தோம் அப்டின்னா, அந்த வெஸ்ட் ஏசியால நடக்கக்கூடிய சில பாலிடிக்ஸ வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆர்டிக்கிள்குள்ள போலாம். ஸோ இன்னொரு நியூஸ் இந்த வாரம் முக்கியமா இருந்துச்சு. வை இஸ் இந்தியா ஆன் த யுஎஸ் பிளாக் லிஸ்ட் ஆன் ஃபென்டனைல்? ஸோ இப்போ பாருங்க, நம்ம யுஎஸ் வந்து விசா H1B விசாவோட ஃபீஸை அதிகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து யுஎஸ்ஏ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃபென்டனைல், நம்ம இந்தியா வந்து ஃபென்டனைல வந்து ஃபென்டனைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போதை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு யுஎஸ். ஓகேங்களா? இதை நான் புரிய வைக்கிறேன். முதல்ல ஃபென்டனைல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபென்டனைல் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பெயின் கில்லர் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒருவேளை தலைவலி வந்தா பேராசிட்டமால போட்டுக்கிறோம். ஆனா, இதெல்லாம் இந்த ஃபென்டனைல் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுறப்போ பயங்கரமா வலி இருக்கும். அதெல்லாம் கம்மி பண்றதுக்கு இந்த மாரி ஃபென்டனைல் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொக்கைனு இதெல்லாம் வந்து போதை மருந்து தான். ஆனா, வலிய வந்து உடனடியா கம்மி பண்ணிரும். ஆனா என்ன பண்றாங்க, இத போதை மருந்தா நெறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போதை மருந்து வந்து நார்கோட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல பிரச்சனைய ஏற்படுத்திட்டு இருக்கு. செக்யூரிட்டி வைஸா பார்க்குறப்போ. ஓகேங்களா? இந்த போதை மருந்து மூலியமா நெறைய வந்து டெரரிசம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபென்டனைல் அப்படின்னு பார்க்குறப்போ, இத வந்து ஓபியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓபியாய்டு அப்படின்னா ஒரு பெயின் கில்லர் தான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பெயின் கில்லர். ஆனா போதையே ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹெராயின விட 50 மடங்கு ஸ்ட்ராங்கர். ஸோ அது மட்டும் இல்லாம மத்தது இப்போ கொக்கைன் ஆகட்டும், இந்த ஹெராயின் ஆகட்டும், ஆல்மோஸ்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸா கிடைக்கும். ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இயற்கையா இருக்கக்கூடிய இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கஞ்சா செடி, இதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த கொக்கைன், ஹெராயின். ஆனா ஃபென்டனைல் என்ன அப்படின்னா, கெமிக்கலாவே கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நெறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதாவது பார்மா கம்பெனிஸ்ல வந்து இத கெமிக்கலாவே இத வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் வந்து யுஎஸ் வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு இந்தியாவ அப்படின்னா, நம்ம இந்தியா நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஃபென்டனைல். அது வந்து என்ன அப்படின்னா, போதை மருந்து சப்ளை பண்றது. எப்படி எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ யுஎஸ்ஏ இருக்கு. இந்த இடத்துல மெக்சிகோ இருக்கு. நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மெக்சிகோக்கு வந்து இந்த ஃபென்டனைலோட
ஃபென்டனைல தயாரிக்கக்கூடிய பொருள வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ மெக்சிகோலேருந்து யுஎஸ்ஏக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த போதை மருந்து வந்து இந்த இடத்துல போதை மருந்து மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் யுஎஸ்ஏ என்ன பண்ணுது, எந்த கண்ட்ரி எல்லாம் இந்த ஃபென்டனைல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த மாரி ஒரு 23 கண்ட்ரீஸ வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுது. இத ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து 23 கண்ட்ரீஸ். அதுல நம்ம இந்தியாவும் இந்த மேஜர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபென்டனைல் வந்து அதிக அளவுல என்ன ஆயிட்டிருக்கு, அ அதாவது என்ன அப்படின்னா, இந்த உற்பத்தி ஆகி வேற வேற நாடுகளுக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாருங்க 57,000 பேரு இந்த போதை மருந்தால இறந்து போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்தியன் கம்பெனி எது இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, ராக்ஸ்யூட்டர் கெமிக்கல்ஸ் அண்ட் அத்தோஸ் கெமிக்கல்ஸ் இந்த 2 கம்பெனியும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து போதை மருந்த வந்து அவங்க டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த அதோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 53 வருஷம் வந்து பிரிசன்ல வைக்கிற அளவுக்கு தண்டனை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம யுஎஸ் எம்பசி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட விசா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஃபேமிலீஸ்க்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் விசா அப்ளிகேஷனையும் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய பாதிப்புகள ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால நம்மளோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸோட சில பாதிப்பு இந்தியால இருக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும், இதில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபென்டனைல்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா புரியணும். ஓகேங்களா? ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆர்டிக்கிள்குள்ள போயிடலாம். இஸ் இட் ஃபீசிபிள் டூ பிளெண்ட் ஐசோபியூட்டனால் அண்ட் டீசல்? ஸோ ரீசென்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எத்தனால் பிளெண்டிங் புரோகிராம் அப்படின்னு இருக்கு. நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியூயல்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்விரான்மென்ட்ல படிப்பீங்க. ஸோ எத்தனால் பிளெண்டிங் புரோகிராம் அப்படின்னா, இப்போ பெட்ரோல் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வண்டிக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. அதே மாரி டீசல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட விலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரூ. 100க்கு தொட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த பெட்ரோல் கூட எத்தனாலையும் பிளெண்ட் பண்ணா, ஒண்ணு விலையும் கம்மியாகும். அதே மாரி விலையும் கம்மியாகும். அதே மாரி நமக்கு என்விரான்மென்ட் அதாவது சுற்றுச்சூழலையும் பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எத்தனால் பிளெண்டிங் புரோகிராம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனால விட எத்தனால் கூட இந்த ஐசோபியூட்டனால் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு காம்பவுண்ட். ஓகேங்களா? அத பிளெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பைலட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னா இன்னுமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல் பேசுது. ஸோ ஐசோபியூட்டனால் என்ன அட்வான்டேஜ் இதுல அப்படின்னு பார்க்குறப்போ, ஆட்டோமேட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீசல் கூட நல்லா பிளெண்ட் ஆகுது. ஸோ எத்தனால் வந்து பெட்ரோல் கூட நல்லா பிளெண்ட் ஆகுது. ஆனா டீசல் கூட பார்க்குறப்போ கொஞ்சம் அது இந்த ஐசோபியூட்டனால விட கம்மி தான். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க, ஐசோபியூட்டனால யூஸ் பண்றது, டீசல்ல யூஸ் பண்றது ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படின்னா, ஃபிளாஷ் பாயிண்ட் வந்து ஐசோபியூட்டனாலுக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? எத்தனால கம்பேர் பண்றப்போ ஃபிளாஷ் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து வந்து நமக்கு சப்ளை ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எத்தனால வந்து எப்படி தயாரிப்போம் அப்படின்னா, இப்போ வந்து அ நெல் இருக்கு இல்லையா? நெல்ல வச்சு தயாரிப்பாங்க. ஓகேங்களா? சுகர் கேன் அப்டின்னா உங்களுக்கு தெரியும். கரும்பு மூலியமா எத்தனால் தயாரிப்பாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ வச்சு நம்ம இந்த எத்தனால தயாரிக்கலாம். அதே மாரி ஐசோபியூட்டனாலும் தயாரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு எத்தனால் புரொடக்ஷன் ஆல்ரெடி அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஐசோபியூட்டனால் வந்து நெறைய ட்ராபேக்ஸ் இருக்கு இதுல. அத சரி பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுல ஆனா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ நீங்க ஐசோபியூட்டனால கொண்டு வரீங்க. ஆனா இப்போ வர்ற வண்டி எல்லாமே வந்து எத்தனால் பிளெண்டுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஐசோபியூட்டனால கொண்டு வந்தீங்கன்னா, அந்த வண்டியோட டெக்னிக்கலா வந்து பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ எத்தனால் பியூட்டானுக்கு ஒரு இன்ஜின கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இன்ஜின்ல நீங்க ஐசோபியூட்டனால் போட்டீங்க அப்படின்னா, இந்த இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாரி பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐசோபியூட்டனால் பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி கன்டென்ட் கம்மி. ஓகேங்களா? ஸோ டீசல் குடுக்குற எனர்ஜி கன்டென்ட்ட விட அப்படின்னா, இப்போ டீசல் ஒரு 35 மைலேஜ் குடுக்குது அப்படின்னா, ஐசோபியூட்டனால் வந்து அந்த கம்மியா தான் குடுக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட அது என்ன அப்படின்னா, நமக்கு மைலேஜ குறைச்சு விட்டுருது. ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கு. ஃபிளாஷ் பாயிண்ட் வந்து ஹையர் ஃபிளாஷ் பாயிண்ட்டா இருந்தாலும், என்ன அப்படின்னா நெறைய பிளெண்ட் ரேஷியோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தா தான்
நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ளை செயினை எப்படின்னா ஐசோபியூட்டனால் தயாரிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வந்து என்ன அப்படின்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னுமே இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன். இது இன்னும் பைலட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ எக்ஸாம்பிளாக கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியூஸ் அனாலிசிஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். சில ப்ரிலிம்ஸ் கொஷினை பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சியில் சில கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் H1B விசா. ஸோ H1B விசாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து இட் இஸ் எ நான் இம்மைக்ரண்ட் விசா இஷ்யூடு பை யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங்கு. இட் அலோஸ் யூஎஸ் கம்பெனிஸ் டு எம்ப்ளாய் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இன் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன். இது கரெக்டு. விசா இஸ் வேலிட் ஃபார் அ மேக்ஸிமம் ஆஃப் 10 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக என்னது 6 வருஷம். ஓகேங்களா? ஸோ நம்ம 3யும் எலிமினேட் பண்ணிடலாம், 1யும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் 2024 ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. Which one of the following was the latest inclusion in the intangible cultural heritage of UNESCO? ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணது. முன்னாடி 13 இருந்துச்சு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போது 14 ஆயிருக்கு. ஸோ அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சவு டான்ஸா, துர்கா பூஜாவா, கும்பமேளா இது 3மே முன்னாடியே இருந்துச்சு. இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் கர்பா டான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கொஷினை உங்களுக்கு கொடுக்குறேன். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் நேஷனல் பாலிசி ஆன் பயோஃபியல்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபியல்ஸ். இது வந்து 2020 ரீசெண்டாக வந்து நம்ம இப்போது ஐசோபியூட்டனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் இந்த கொஷினை வந்து கொடுத்துருக்கேன். நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியல்ஸை வந்து நீங்கள் படிங்க. ஓகேங்களா? படித்து அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்த மெயின்ஸ் கொஷினும் வந்து சில இருக்குது. டைம் ஹஸ் கம் ஃபார் இந்தியா அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் டு லுக் பியாண்ட் த H1B விசா இஷ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ அவென்யூஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஓகேங்களா? ஸோ இது மெயின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. பட் இந்த இஷ்யூ ரிலேட்டட் கிடையாது. ஓகேங்களா? இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த H1B விசா வந்து எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீவியஸ் இயரை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த சவுதி அரேபியா பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட் ஃபார் சவுத் ஏஷியா செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர். ஹவு மைட் திஸ் அக்ரிமெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் ஃபாரின் பாலிசி அண்ட் ரீஜனல் டிப்ளமசி. அதை தான் கேட்டிருக்காங்க. சவுதி அரேபியா பாகிஸ்தான் பேக்ட் வந்து எப்படி இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை வந்து மாற்றும், ஓகேங்களா, டிப்ளமசியை மாற்றும் அப்படின்றது கொஷின். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸையும் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்த எல்லா நியூஸையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் டெய்லியும் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை ஒரு நாள்